இப்படி ஒரு பெரிய அப்பாவுக்கு பிறந்துட்டு மிகப்பெரிய டைரக்டர் எங்க நல்ல 2 வழி பார்த்துங்க. மனோஜோட மரணத்திற்கு காரணம் இதய வலி அல்ல, தனக்கு தானே கொடுத்து கொண்ட வழி. நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே நான் அதை தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சரி, நான் வந்து அவர்களுக்காக பேசுறது ஒன்று, இனி எதிர்காலத்தில் இது நடக்கக்கூடாது. அதை தான் நான் மெயினாக இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே. சொல்ல வந்தது என்னென்னா, மனோஜுக்கான வழி என்னென்னா 2 வழி. ஒன்று அப்பா உடைய ஒரு பெரிய பேரை காப்பாற்றணுன்றது ஒன்று வழி, இன்னொன்று டைரக்டராக பெருசாக சாதிக்கணுன்றது. ரெண்டுத்துலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அன்னேபிள் டு சக்ஸஸ், என்னால் முடியலையோன்ற எண்ணம் வந்துருச்சு. எப்போவுமே நீங்கள் என்னால் முடியலையோங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய தண்டனை. நீங்கள் இதய வலி எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். அடிப்படையில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாரத ராஜா பையனா நீங்கள் உலகம் பூரா போய் சொல்லலாம், தமிழர்கள் இருக்கிற அத்தனை இடத்துலையும் போய் நிற்கலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அப்பாவும் அதை தான் ஆசைப்பட்டார். பாரத ராஜா சாரும் அதை தான் ஆசைப்பட்டார். ஃபஸ்ட்டு தாஜ்மஹால் எடுத்தார், அப்புறம் கடல் பூக்கள்னு ஒரு படம் எடுத்தார். ஆக்சுவலி கடல் பூக்களில் என்னையும் மனோஜையும் தான் நடிக்க வைக்க தான் பிளான் இருக்குது. ஓகே, ஆமாம். இப்போ பாரத ராஜா சார், ஏன்னா எனக்கு பாரத ராஜா சார் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. எப்படி எனக்கு பிரியதர்ஷன் சார் வந்து என்னோட குருவோ, பாரத ராஜா சார் எனக்கு 2வது படம் கிடைக்கிறதுக்கு அவர் தான் ஒரு காரணம். ரட்சகன் படம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஏஆர் ரஹ்மான்கிட்ட தொடர்ந்து பிரவீன்காந்த் பெரிய டைரக்டர் அவன் அப்படின்னு சொல்லி 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 அவரும் வைரமுத்து சாரும், இந்த நேரத்தில் நான் வைரமுத்து சாரையும் சொல்லணும், 2 பேரும் தொடர்ந்து ரஹ்மான்கிட்ட சொல்லி சொல்லி தான் எனக்கு ஜோடி படத்துக்கு ரஹ்மான் மூலமாக தான் எனக்கு படம் கிடைச்சிது. அதுக்கு பாரதி ராஜா சார் ஒரு முக்கியமான காரணம். ஸோ எனக்கு என்னென்னா, மேபி நான் தொடர்ந்து நான் ஆக்சுவலி ஒரு படம் நானும் மனோஜ் கனல் கண்ணன் 3 பேர் ஒரு படம் பிளான் பண்ணோம். 3 பிரதர்ஸு, நான் மனோஜ் கனல் கண்ணன், சரி, அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். இதெல்லாம் எல்லாமே என்னென்னா ஒரு பிளான் பண்ணி எதுவுமே நடக்கலை. மேபி அப்படி ஒரு படம் நடந்து அதில் மனோஜ் பெருசாக நடந்திருக்கலாம், எனக்கும் பெருசாக வந்திருக்கலாம். ஸோ இது என்னென்னா, இப்போ ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியோட ஒரே வழின்னா தெரியுமாங்க, இந்த வழி அவ்வளோ சீக்கிரம் போகுமான்னு தெரில. அப்பா உயிரோடு இருக்கும்போது பையன் போயிட்டாருங்கிற வலி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கொடூர வலிங்க. ஆனால் அப்படி ஒரு கலைஞனுக்கெல்லாம் இப்படி வலிலாம் வரவே கூடாதுங்க. ஏன்னா இருக்கிறதுலே சென்சிட்டிவ் யாருன்னா பாரதி ராஜா.